வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 43 கௌசல்யா விலாபா கௌசல்யா விலாபம் त्रिचत्वारिंशः सर्गः 43வது सर्गम् कौसल्या विलापः कौसल्या विलापम् ततः समीक्ष्य शयने सन्नं शोकेन पार्थिवं कौसल्या पुत्रशोकार्ता तमोवाच मयीपतिम् புத்திரசோகார்த்தா புத்திரசோகத்தால் புண்பட்ட மனமுடைய கௌசல்யா கோசலாதேவியார் ததः அக்காரணத்தால் இப்படி இருந்தமையால் சயனே படுக்கையில் ஷோகேன சோகத்தால் சன்னம் கை கால்களை அசைக்க முடியாமல் சுருண்டு கிடந்த தம் பார்த்திவம் அந்த பூபாலராகிய மயீபதிம் சக்கரவர்த்தியாரை சமீக்ஷிய பார்த்து வாச்ச பின்வருமாறு சொல்லனாள். புத்திரசோகத்தால் புண்பட்ட மனமுடைய கோசலாதேவியார் அக்காரணத்தால் இப்படி இருந்தமையால் படுக்கையில் சோகத்தால் கை கால்களை அசைக்க முடியாமல் சுருண்டு கிடந்த அந்த பூபாலராகிய சக்கரவர்த்தியாரை பார்த்து பின்வருமாறு சொல்லலானாள். ராகவே நரஷார்தோலே விஷம் முக்த்வாஹி ஜிஹ்மகா விசரிஷ்யதி கைகேயி நிர்முக்தேவஹி பன்னகி. நரஷார்தோலே புருஷோத்தமனாகும் ராகவேஹி ஸ்ரீராமனிடத்திலேயே விஷத்தை முக்த்வா கக்கிவிட்டு ஜிஹ்மகாஹி அநியாய தொழில் பிரவர்த்தித்து விட்டவளாகிய கைகேயானவள் நிர்முக்தா ஸ்வேச்சையாய் எங்கும் பயமின்றி திரியும் பன்னகே நச்சரவு இவ போன்றவளை விசரிஷ்யத்தை கஷ்டம் விளைவிக்கப் போகிறாள். புருஷோத்தமனாகும் ஸ்ரீராமனிடத்திலேயே விஷத்தை கக்கிவிட்டு அநியாயத் தொழில் பிரவர்த்தித்து விட்டவளாகிய கைகேயானவள் ஸ்வேச்சையாய் எங்கும் பயமின்றி திரியும் நச்சரவு போன்றவளை கஷ்டம் விளைவிக்கப் போகிறாள். விவாஸ்ய ராமம் சுபகா லப்தகாமா சமாஹிதா த்ராசயிஷ்யதி மாம் பூயோ துஷ்டாஹீரிவ வேஷ்மணி. ராமம் ஸ்ரீராமனை விவாசிய காட்டிற்கு ஓட்டிவிட்டு லப்தகாமா மனோரதமெல்லாம் கைகூட பெற்றவளாகி சமாயிதா யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுபகா பெருமைப்படுத்தப்பட்டவளாகிய கைகேயி மாம் என்னை வேஷ்மணி மாளிகையில் துஷ்டாஹிஹி கடும் விஷம் கொண்ட பாம்பு இவ போன்றவளாகி பூயகா முன்னிலும் அதிகமாய் திராசயிஷ்யத்தி ஆட்டி வைக்கப் போகின்றாள். ஸ்ரீராமனை காட்டிற்கு ஓட்டிவிட்டு மனோரதமெல்லாம் கைகூட பெற்றவளாகி யாவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெருமைப்படுத்தப்பட்டவளாகிய கைகேயி என்னை மாளிகையில் கடும் விஷம் கொண்ட பாம்பு போன்றவளாகி முன்னிலும் அதிகமாய் ஆட்டி வைக்கப் போகின்றாள். அத்தஸ்ம நகரே ராமச்சரண் பைக்ஷம் கிருஹே வசேத் காமகாரோ வரம் தாத்தும் அப்பேதாசம் மமாத்மஜம். ராம ஸ்ரீராமன் நகரே நகரத்தில் பைக்ஷம் சரண் பிச்சை எடுத்து பிழைக்கின்றவனாய் கிருஹே மாளிகையில் வசேத் ஸ்ம இருக்கலாமே. அத அன்றியும் மம அடியேனது ஆத்மஜம் திருக்குமாரனே தாசம் குற்றேவல் புரியும்படி அடிமையாய் தாத்தும் நியமித்து அருள்வதற்கு காமகாரக தேவரீர் திருவுள்ளம் அப்பி என்றிருக்கும் பட்சத்தில் வரம் நடைபெற்றதை விட இது மனதிற்கு திருப்தி தருகிறதாய் விளங்கும்.
ஸ்ரீராமன் நகரத்தில் பிச்சை எடுத்து பிழைக்கின்றவனாய் மாளிகையில் இருக்கலாமே. அன்றியும் அடியேனது திருக்குமாரனை குற்றேவல் புரியும் அடிமையாய் நியமித்து அருள்வதற்கு தேவரீர் திருவுள்ளம் என்றிருக்கும் பட்சத்தில் நடைபெற்றதை விட இது மனதிற்கு திருப்தி தருகிறதாய் விளங்கும். पातयित्वा तु कैकेय्या रामं स्थानात् यथेष्टतः प्रदिष्टो रक्षसां भागः पर्वणेवाहिताग्निना. ராமம் ஸ்ரீராமனே ஸ்தானாத் திருமாளிகையிலிருந்தே பாத்தையித்வா துரத்தி விடுகிறது என்பதும் கைகேயா கைகேய்க்கு யதேஷ்டதக தேவரீரும் இணங்கியதை பிரதிஷ்டக அளிக்கப்பட்டதாயிருக்கிறது. ஆஹிதாக்னினா பாணி கிரகண தின ஔபாசனாக்னியை அணையாமல் வைத்துக்கொண்டு பிரதிதினமும் தவறாமல் பல நாள் செய்து வந்த கிரகஸ்தன் ஒருவனால் தேவதைகளுக்கு தேவதைகளுக்குரிய அவிர்பாகமானது பர்வணி ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு நிமிஷத்தில் ரக்ஷசாம் அரக்கர்களுக்கு இவ அளிக்கப்பட்டது போலிருக்கிறது. ஸ்ரீராமனை திருமாளிகையிலிருந்தே துரத்தி விடுகிறது என்பதும் கைகேய்க்கு தேவரீரும் இணங்கியதாய் அளிக்கப்பட்டதாயிருக்கிறது. பாணி கிரகண தின ஔபாசனாக்னியை அணையாமல் வைத்துக்கொண்டு பிரதிதினமும் தவறாமல் பல நாள் செய்து வந்த கிரகஸ்தன் ஒருவனால் தேவதைகளுக்குரிய அவிர்பாகமானது ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு நிமிஷத்தில் அரக்கர்களுக்கு அளிக்கப்பட்டது போலிருக்கிறது. கஜராஜ கதிர்வீரோ மகாபாஹோர் தனுர்தரः வனமாவிஷதே நூனம் சபார்ய சக லக்ஷ்மணः. கஜராஜகதி யானை அரசின் நடை உடையவனும் மகாபாகுகோ ஆஜான பாகுமான வீரக திருக்குமாரன் சபாரிய மனைவியோடும் சக லக்ஷ்மணः லக்ஷ்மணனோடும் தனுர்தர கோதண்ட பாணியாய் நூனம் இனிமேலாக வனத்தை ஆவிஷத்தே வாசஸ்தலமாய் ஆக்கிக் கொள்ளுகின்றான். யானை அரசின் நடை உடையவனும் ஆஜானுபாகுவுமான திருக்குமாரன் மனைவியோடும் லக்ஷ்மணனோடும் கோதண்டபாணியாய் இனிமேலாக வனத்தை வாசஸ்தலமாய் ஆக்கிக் கொள்ளுகின்றான். வனே த்வத்ருஷ்டதுக்கானாம் கைகேயானுமதே த்வய த்யக்தானாம் வனவாசாய கான்வவஸ்த பவிஷ்யதி. துவயா தேவரீரால் கைகேயானுமதே கைகேய்க்கு மனம் கோணாது நடக்கும் விஷயத்தில் வனவாசாய வனவாசத்திற்கு தியக்தானாம் அனுப்பி விடப்பட்டவர்களும் அதிருஷ்ட துக்கானாம் கஷ்டமென்பதையே அனுபவித்திராத அவர்களுக்கு வனே காட்டில் தோ இப்பொழுது காணு யாது அவஸ்தா கதி பவிஷ்யதி நேருமோ. தேவரீரால் கைகேய்க்கு மனம் கோணாது நடக்கும் விஷயத்தில் வனவாசத்திற்கு அனுப்பிவிடப்பட்டவர்களும் கஷ்டமென்பதையே அனுபவித்திராத அவர்களுக்கு காட்டில் இப்பொழுது யாது கதி நேருமோ. தேரத்னஹீனாஸ்தருணாः फलकाले विवासिताः कथं वत्स्यन्ति कृपणाः फलमूले कृताशनाः. தருணாக தருணதசை அதாவது 16 முதல் 30 ஆண்டு வரையில் உள்ள தசையில் இருப்பவர்களாகிய தே அவர்கள் பலகாலே போகங்களை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் ரத்னஹீனாக சகல பாக்கியங்களையும் இழந்தவர்களை கிருபணாக அநாதர்களை விவாசிதாக காட்டிற்கு துரத்தி விடப்பட்டவர்களை பலமூலைகி பழங்களாலும் கிழங்குகளாலும் கிருத்தாசனாக உணவாய்க்கொண்டு உயிரை வைத்து கொண்டிருக்கிறவர்களை கதம் எவ்வண்ணம் வத்ஸ்யந்தி பிழைத்திருக்கப் போகிறார்கள்.
தருண தசை, அதாவது 16 முதல் 30 ஆண்டு வரையிலுள்ள தசையில் இருப்பவர்களாகிய அவர்கள் போகங்களை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் சகல பாக்கியங்களும் இழந்தவர்களாய், அநாதர்களாய், காட்டிற்கு துரத்திவிடப்பட்டவர்களாய், பழங்களாலும் கிழங்குகளாலும் உணவாய்க் கொண்டு உயிரை வைத்து கொண்டிருக்கிறவர்களாய் எவ்வண்ணம் பிழைத்திருக்கப் போகிறார்கள். அபிதானீம் சக்காலஸ்யான் மம சோகக்ஷய சிவः சபாரியம் ச சக பிராத்ரா பஷ்யேயம் இஹ ராகவம். ராகவம் ஸ்ரீராமனே பிராத்ரா தம்பியோடு சக கூடவும் சபாரியம் மனைவியுடனும் இவ்விடத்தில் பஷ்யேயம் நான் நேரில் காண வேண்டும். சக அந்த காலகாச்ச காலந்தான் மம எனக்கு சோகக்ஷயக சோகத்திற்கு முடிவு காலம் சிவக மங்களமாகிய இது இதானீம் இப்பொழுது அப்பி சியாத் வருமா. ஸ்ரீராமனே தம்பியோடு கூடவும் மனைவியுடனும் இவ்விடத்தில் நான் நேரில் காண வேண்டும். அந்த காலந்தான் எனக்கு சோகத்திற்கு முடிவு காலம் மங்களமாகிய இது இப்பொழுது வருமா. श्रुत्वैवोपस्थितो वीरो कदायोध्या भविष्यति यशस्विनी हृष्टजना सुश्रितध्वजमालिनी. யசஸ்வினி மிக்க புகழ்பெற்ற அயோத்தியா மாநகர் வீரோ புருஷோத்தமர்களாகிய இருவர்களையும் உபஸ்திதோ திரும்பி வந்து சேர்ந்தவர்களாய் ஸ்ருத்வா அறிந்து கொண்டு கதா ஏவ எப்பொழுதுதான் கிருஷ்டஜனா ஜனங்கள் எல்லாம் மகிழ்வுற்று இருக்க பெற்றதாய் சூச்ரித்த துவஜ மாலினி உயரத் தூக்கப்பட்ட துவஜங்களை உடையதாய் பவிஷ்யத்தி விளங்கப் போகிறது. மிக்க புகழ்பெற்ற அயோத்தியா மாநகர் புருஷோத்தமர்களாகிய இருவர்களையும் திரும்பி வந்து சேர்ந்தவர்களாய் அறிந்து கொண்டு எப்பொழுதுதான் ஜனங்களெல்லாம் மகிழ்வுற்று இருக்க பெற்றதாய் உயர தூக்கப்பட்ட துவஜங்களை உடையதாய் விளங்கப் போகிறது. கதா பிரக்ஷ்ய நரவ்யாக்ரா வரண்யாத் புனராகதா நந்திஷ்யதி புரிஹ்ருஷ்டா சமுத்திர இவ பர்வணி. புரி இந்த நகரமானது அரண்யத்திலிருந்து புனக மீளவும் ஆகத்தோ திரும்பி வந்து சேர்ந்த நரவ்யாக்ரோ புருஷோத்தமர்களே பிரேக்ஷே பார்த்து பர்வணி பருவகாலத்தில் சமுத்திரமானது இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கதா எப்பொழுது ஹிருஷ்டா மகிழ்ச்சுற்றதை நந்திஷ்யதி திருநாளாய் கொண்டாடப் போகிறது. இந்த நகரமானது அரண்யத்திலிருந்து மீளவும் திரும்பி வந்து சேர்ந்த புருஷோத்தமர்களை பார்த்து பருவகாலத்தில் சமுத்திரமானது எவ்வண்ணமோ அவ்வண்ணமே எப்பொழுது மகிழ்ச்சுற்றதாய் திருநாளாய் கொண்டாடப் போகிறது. கதாயோத்யா மகாபாஹுः புரீம் வீர பிரவேக்ஷ்யதி புரஸ்கிருத்ய ரதே சீதாம் ரிஷபோ கோவதூமிவ. மகாபாஹுः ஆஜானபாஹுவும் ரிஷபः சர்வோத்தமனுமாகிய வீரக திருமகன் ரதே திருத்தேரில் இவ சாக்ஷாத் கோவதூம் நிலமகளுக்கு மகளாகிய சீதையை புரஸ்கிருத்திய பக்கலில் வைத்து கொண்டு அயோத்தியாமா புரீம் நகரத்தினுள் கதா எப்பொழுது பிரவேக்ஷத்தே நுழைவானோ. ஆஜானுபாகுவும் சர்வோத்தமனுமாகிய திருமகன் திருத்தேரில் சாக்ஷாத் நிலமகளுக்கு மகளாகிய சீதையை பக்கலில் வைத்து கொண்டு அயோத்தியா மாநகரத்தினுள் எப்பொழுது நுழைவானோ. கதா பிராணி சஹசிராணி ராஜமார்கே மமாத்மஜா லாஜைரவ கிரிஷ்யந்தே பிரவேசந்தாவரிந்தமா.
பிராணி சகசிராணி பல ஜன கும்பல்கள் அறிந்தமோ எதிலும் ஜெயசாலிகளும் ராஜமார்க்கே ராஜவீதியில் பிரவிசந்தோ போய்கொண்டு இருக்கின்றவர்களுமாகிய மம எனது ஆத்மஜோ இரு திருக்குமாரர்களின் மீது லாஜைகி பொறிகளைக் கொண்டு கதா எப்பொழுது அவக்கிரிஷ்யந்தி வருஷிப்பார்களோ பல ஜன கும்பல்கள் எதிலும் ஜெயசாலிகளும் ராஜவீதியில் போய்கொண்டு இருக்கின்றவர்களுமாகிய எனது இரு திருக்குமாரர்களின் மீது பொறிகளைக் கொண்டு எப்பொழுது வருஷிப்பார்களோ பிரவேசந்தோ கதாயோத்யாம் த்ரக்ஷ்யாமி க்ஷுபகண்டலா உதக்ராயுத நிஸ்திரிம்ஷோ சஸ்ருங்காவிவ பர்வதோ சஸ்ருங்க சிகரங்களை உடைய பர்வதோ இரு மலைகளை இவ போன்றவர்களே சுப குண்டலோ அழகான கர்ண பூஷணங்களை தரித்தவர்களே உதக்ராயுத நிஸ்திரிம்ஷோ சிறந்த தனுசையும் வாளையும் கையில் வைத்து கொண்டு இருக்கின்றவர்களே அயோத்தியாபுரியில் பிரவிசந்தோ வந்து சேர்ந்தவர்களே கதா எப்பொழுது திரக்ஷ்யாமி கண்குளிர பார்ப்பேனோ சிகரங்களையுடைய இரு மலைகளை போன்றவர்களை அழகான கர்ண பூஷணங்களை தரித்தவர்களை சிறந்த தனுசையும் வாளையும் கையில் வைத்து கொண்டிருக்கின்றவர்களை அயோத்தியாபுரியில் வந்து சேர்ந்தவர்களை எப்பொழுது கண்குளிர பார்ப்பேனோ கதா சுமனசக்கன்யா த்விஜாதீனாம் ஃபலானி ச பிரதிஷந்த்யப்புரீம் ஹ்ருஷ்டாः கரிஷ்யन्ति பிரதக்ஷிணம் த்விஜாதீனாம் பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய ஜாதிகளின் கன்யா சுமங்கலிகள் ஹ்ருஷ்டாக மனமகிழ்ச்சி கொண்டவர்களை புரீம் நகரில் சுமணசக நன்மலர்களையும் ஃபலானீச்ச கனிகளையும் பிரதிஷந்தியக அர்ப்பணம் செய்கின்றவர்களை பிரதக்ஷிணம் மங்களாரத்தியை கதா எப்பொழுது கரிஷ்யந்தி செய்வார்களோ பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய ஜாதிகளின் சுமங்கலிகள் மனமகிழ்ச்சி கொண்டவர்களை நகரில் நன்மலர்களையும் கனிகளையும் அர்ப்பணம் செய்கின்றவர்களை மங்களஹாரத்தியை எப்பொழுது செய்வார்களோ கதா பரிணதோ போத்ய வயசா சாமரப்ரபः அப்யுபைஷ்யதி தர்மஜ்ஞः சுவர்ஷ இவ லாலயன் புத்தியா ஞானத்தால் பரிணதக நிபுணத்துவம் பெற்று விளங்குகின்றவனும் வயசா ஒருவனுக்கு ஏற்பட்ட பால்ய கௌமார யௌவன வார்த்தக்கியம் என்கிற தசையால் அமரப்பிரபா தேவரது தேஜஸ் உடையவனும் தர்மஜ்ஞக ச தர்மம் என்னது என்பதை நன்கு அறிந்தவனுமாகிய அவன் சுவர்ஷக இவ மும்மாரி போலவே லாலயன் உள்ளம் குளிர செய்பவனாயிருந்து கொண்டே கதா எப்பொழுது அப்யுபைஷ்யதி சுஸ்ரூஷை செய்யப் போகின்றானோ ஞானத்தால் நிபுணத்துவம் பெற்று விளங்குகின்றவனும் ஒருவனுக்கு ஏற்பட்ட பால்ய கௌமார யௌவன வார்த்தக்கியம் என்கிற தசையால் தேவரது தேஜசுடையவனும் தர்மம் என்னதென்பதை நன்கு அறிந்தவனுமாகிய அவன் மும்மாரி போலவே உள்ளம் குளிரச் செய்பவனாயிருந்து கொண்டே எப்பொழுது சுஸ்ரூஷை செய்யப் போகின்றானோ நிசம்சயம் மயா மன்யே புராவீர கதர்யய பாத்து காமேஷு வத்சேஷு மாத்ருணாம் சாதிதாஸ்தனாः வீர பிராணநாயகரே புறா முன்னொரு கால் மயா என்னால் கதர்யயா லுப்த ஸ்வபாவமுடையவளாய் பாத்து காமேஷு பால் குடிக்க ஓடி வந்த வத்சேஷு கன்றுகள் விஷயத்தில் மாத்ருணாம் பசுக்களுடைய ஸ்தனாகா முலைகள் நிரசம்சயம் ஈவிரக்கமின்றே சாதிதாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டுமென மன்யே நான் நினைக்கின்றேன்
பிராணநாயக்கரே, முன்னொரு கால் என்னால் லுப்த ஸ்வபாவமுடையவளாய் பால் குடிக்க ஓடி வந்த கன்றுகள் விஷயத்தில் பசுக்களுடைய முலைகள் ஈவிரக்கமின்றி மறைக்கப்பட்டிருக்க வேண்டுமென நான் நினைக்கின்றேன். சாகம் கௌரிவ சிம்ஹேன விவத்சா வத்சலாக்ருத கைகேய புருஷவ்யாக்ர பாலவத் சேவ கௌர்பலாத். புருஷவ்யாக்ர புருஷோத்தமா பாலவத்சா இளைய கன்றையுடையதும் வத்சலா கன்றனிடத்தில் அதிக வாத்சல்யமுடையதுமான கௌஹோ பசு இவ போன்றவளாகிய சா அந்த அகம் நான் சிம்ஹேன ஒரு சிங்கத்தால் கௌஹு ஒரு பசுவானது பலாத்காரமாய் விவத்சா கன்றை இழந்ததாகிறது. இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கைகேயால் கிருதா ஆனேன். புருஷோத்தமா இளைய கன்றை உடையதும் கன்றனிடத்தில் அதிக வாத்சல்யமுடையதுமான பசு போன்றவளாகிய அந்த நான் ஒரு சிங்கத்தால் ஒரு பசுவானது பலாத்காரமாய் கன்றை இழந்ததாகிறது. எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கைகேயாலானேன். நைதாவத் குணைர்ஜுஷ்டம் சர்வசாஸ்திர விசாரதம் ஏகபுத்ரா வினா புத்திரம் அகம் ஜீவித்தோ முத்சயே. ஏகபுத்திரனுக்கு மாதாவாகிய அகம் நான் தாவத்குணையே அத்யத்புத திருக்கல்யாண குணங்களை கொண்டு ஜுஷ்டம் யாவராலும் போற்றி புகழ்ந்து கொண்டாடப்படுகின்றவனும் சர்வசாஸ்திர விசாரதம் எல்லா சாஸ்திரங்களிலும் நிபுணனாகிய புத்திரம் ஹி அந்த ஒரு திருக்குமாரனையும் வினா விட்டு பிரிந்தவளாகி ஜீவித்தும் உயிருடன் இருக்க உத்சகேன பொறேன். ஏகபுத்திரனுக்கு மாதாவாகிய நான் அத்யத்புத திருக்கல்யாண குணங்களை கொண்டு யாவராலும் போற்றி புகழ்ந்து கொண்டாடப்படுகின்றவனும் எல்லா சாஸ்திரங்களிலும் நிபுணனுமாகிய அந்த ஒரு திருக்குமாரனையும் விட்டு பிரிந்தவளாகி உயிருடன் இருக்க பொறேன். நஹி மே ஜீவிதே கிஞ்சித் சாமர்த்தியமிக கல்பியதே अपश्यन्त्या प्रियं पुत्रं महाबाहुं महाबाहुं आजानुबाहुवं महाबलं महाशक्तिमानुं प्रियं मिग अरुमैयान पुत्रं तिरुक्कुमारने इह इव्वुलगिल अपश्यन्त्याः कण्मुन பார்க்க முடியாதாகிவிட்ட மே எனக்கு ஜீவித்தே உயிரை வைத்து கொண்டிருக்கும் விஷயத்தில் கிஞ்சித் ஹி வேறு எதுவும் சாமர்த்தியம் பிரயோஜனமாக கல்பியத்தேன கற்பிக்கப்படவில்லை. ஆஜானபாகுவும் மகாசக்திமானும் மிக அருமையுமான திருக்குமாரனை இவ்வுலகில் கண்முன் பார்க்க முடியாதாகிவிட்ட எனக்கு உயிரை வைத்து கொண்டிருக்கும் விஷயத்தில் வேறு எதுவும் பிரயோஜனமாக கற்பிக்கப்படவில்லை. अयं हि मां दीपयते समुत्थितस्तनुजशोकप्रभवो हुताशनः मयीमिमां रश्मिभिरुद्धतप्रभो यथा निदाघ्ये भगवान् दिवाकरः. अयं இப்போதிய தனுஜ ஷோக பிரபவ புத்திர சோகத்தால் உண்டாயிருக்கும் ஹுதாசனக தீயானது மாம் என்னை திவாகரக சூரிய பகவான் இமாம் மஹீம் ஹி இந்த உலகையே சமுத்திதக குத்தப காலத்தில் பிரகாசிக்கின்றவனாய் உத்தத பிரபக பரிபூர்ண தேஜோமயனாய் ரஷ்மிபிகி கிரணங்களால் நிதாகே கிரீஷ்ம ருத்துவில் யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே தீபயத்தை எரித்து கொண்டிருக்கிறது. இப்போதைய புத்திர சோகத்தால் உண்டாயிருக்கும் தீயானது என்னை சூரிய பகவான் இந்த உலகையே குத்தபகாலத்தில் பிரகாசிக்கின்றவனாய் பரிபூர்ண தேஜோமயனாய் கிரணங்களால் கிரீஷ்ம ருத்துவில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே எரித்து கொண்டிருக்கிறது.
इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये अयोध्याकाण्डे 43 सर्गः।